ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி இசோன். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான விஷயம். அதாவது எல்லாருமே வந்துட்டு ஃபைனலிஸ்ட்டை எதிர்பார்க்குறாங்களோ இல்லையோ, ஏன்னா 5 பேர் தெரிஞ்சு போச்சு இவங்க தான் வந்துட்டு வின்னர் ரன்னர்னு. ஆனால் ஒரு விஷயத்துக்காக பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பை வந்து காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியா ஃபுல்லாக இந்த ஒரு கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. வேர் இஸ் ஜாக்லின், வேர் இஸ் ஜாக்லின் அப்படின்னு. அந்த ஜாக்லினை நாங்கள் பார்க்கணும், ஏன்னா நைட்டோட நைட்டை அமுச்சு விட்டிங்களே, இது உங்களுக்கே நியாயமா அப்படின்னு. ஆனால் போகும்போது ஒரு சூப்பரான விஷயத்தை பண்ணார். பிக் பாஸ் 8 சரித்திரத்திலே நடக்காத ஒரு விஷயம். அந்த ட்ராஃபி, அதாவது ட்ராஃபி மாதிரி இருந்த அந்த மாதிரி சாம்பிள் பீஸ் மாதிரி வச்சுருந்தாங்க பாருங்கள், உடைக்கிறது. அது உடைக்க வேணாம், நீ போமா எடுத்துக்கிட்ட அப்படின்னு. அதுக்கு முன்னாடி அதே ட்ராஃபியை நான் எடுத்துகிட்டு போட்டோமான்னு மஞ்சள் கேட்டாங்க. அப்போ வேணான்னு சொன்ன அதே பிக் பாஸ் எடுத்துகிட்டு போமா அப்படின்னு அவராக வந்து சொல்கிறாருன்னா, அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணோம். ஜாக்லின் உண்மையான ஒரு தகுதியான ஒரு ரன்னர், அந்த பொண்ணை நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு. இந்த பொறி உனக்கு வச்சதுலடா, இது வேறு யாருக்கோ வச்சதுடா, நீ மாட்டிட்டப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவங்கள். ஸோ அந்த ஒரு விஷயத்தால் வந்து நிறைய பேருக்கு வந்து மைண்டு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அதனால் அந்த தங்க புள்ள ஜாக்லினை வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க. நிறைய பேருக்கு டவுட் வரும், அவங்க வந்தாங்களா இல்லையா கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு. நீங்கள் டவுட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ப்ரோமோ 6 பார்த்தீங்கன்னாவே தெரியும், அங்கே ஜாக்லின் வந்ததுக்கு தான் அவங்க கொடுக்குற அந்த ஒரு வரவேற்பு. ஏன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கை காட்டுவாங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி, மஞ்சரியை பாருங்கள், கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஷனை ஹாயின்னு சொல்லிட்டு கையை காமிக்கிறாங்க. ஏன்னா ஜாக்லினுக்கு பிடித்தவங்கெல்லாம் யார் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதில் ரொம்ப ரொம்ப அவங்க லைக் பண்ணுறது நம்மளுடைய மஞ்சரியை தான். ஸோ மஞ்சரி, அதுக்கப்புறம் தீபக், எல்லாருமே. ஆனால் எல்லாமே என்னென்னா, இங்கே வந்து விஜய் சேதுபதி சார் வந்ததுக்கு தான் வந்து அவங்க எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குற மாதிரி நினச்சிருப்பாங்க. பட் அங்கே மக்கள்லேருந்து எல்லாருமே வந்து கைத்தட்டி பெருமிதம் கொள்கிறாங்க பாருங்கள். இந்த பெருமிதம் எல்லாமே வந்துட்டு ஜாக்லினோட என்ட்ரிக்காக மட்டும்தான், இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? ஸோ ஜாக்லின் சூப்பராக வந்திருக்காங்க. அவங்க வந்து தரமான ஒரு சம்பவத்தை பண்ண போகிறாங்க. மக்கள் கொடுக்குற அந்த ஒரு விஷயந்தான். ஜாக்லின் அப்படி என்னங்க பண்ணுங்க அப்படின்னா, ஜாக்லின் எதுவும் பண்ணல. ஜாக்லினுக்கு அகென்ஸ்டாக நடந்த விஷயங்களை ஜாக்லின் இன்னுமே பூஸ்டப் பண்ணிடுச்சு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்களால முடிஞ்ச விஷயங்கள் எப்படி வந்து முத்துக்குமார் சொல்கிறோமோ, அதேமாதிரி கேர்ள்ஸ் சைடில் அவங்க என்ன ஒரு விஷயமும் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. கடைசியாக அந்த டாப் 5 இருக்கணும்னு நினைக்கும்போது, ஆனால் இது ஒரு வகையில் என்னை பொறுத்த வரைக்கும் முத்துக்குமார்னு சொன்ன ஒரு வார்த்தை தான் எனக்கு ஞாபகத்து வருது. இவங்க அந்த பணப்பெட்டியை எடுக்காமல் ட்ரை பண்ணாமல் அந்த ஃபினாலி ஸ்டேஜுக்குள்ளே போயிருந்தா கூட, ஏதாவது ஒரு பொசிஷன் வந்திருந்தா கூட, இவ்வளோ பெரிய ஒரு மாசான ஒரு விஷயம் நடந்திருக்காதுல்ல, அவ்வளோ பெரிய ரீச் கிடைக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சீசன்லையும் வந்து வின்னர் யாரும் தெரியும், ரன்னர் ஓரளவுக்கு கணிச்சிருவீங்க, 3வது நாளாவது யாராவது சொல்ல முடியுமா, மறந்துடுவீங்க. காலத்தோட காலமாக அப்படியே அழிஞ்சிரும். ஆனால் இப்போது ஜாக்லின் பண்ண விஷயங்கள் பார்த்திங்கன்னா காலாகாலத்துக்கு பேசப்படும். ஏன்னா பணப்பெட்டின்றது எல்லா சீசன்லேயுமே வந்துட்டு கொஞ்சம் ஸ்பெஷல் தான். அது போன சீசனில் பூர்ணிமா இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி அப்படியே பாருங்கள் சிபியாக இருந்தாலும் சரி. எனக்கெலாம் சிபி வந்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். செம்ம ஒரு பேச்சு திறமை அவர்கிட்ட இருக்குது, செம்ம ஒரு ஆள். ஆனால் அவர் வர முடியாமல் போச்சு. நடுவில் வந்துட்டு பெட்டியை தூக்கின்னு போயிட்டாப்புல. நல்ல விஷயந்தான், ஏன்னா ஓட்டி இல்லை. இதே மாதிரி ஜாக்லின் மாதிரி தான். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஜாக்லினோட ரீஎன்ட்ரி சம மாதம் இருக்க போது, ஏபிஎம் சம மாதம் இருக்க போது. யாரெல்லாம் ஜாக்லினுக்காக காத்துட்ருக்கின்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.